சேதுபதி ராமநாடா ஏ ராமநாடா ராமநாடாம் ராமநாடா சேதுபதி ராமநாடா ஏ ராமநாடா 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 சேதுபதி வடக்கு வாசலிலே வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி வீதி வருவா தாய்மார்களே நாடு போற்றும் நல்லவர்களே ஊர் போற்றும் முத்தவர்களே பள்ளி மாணவ செல்வங்களே இவிழா நாடக கல ரசி பொதுமக்களே கற்றது கரையளவு கல்லாதது விலகளவு ஊற்றகளம் மனித ஓதுகின்ற அனைத்தும் பெருமந்தங்களும் கூற வேண்டாம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஆசிருந்தா வாங்கலா வாங்க முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா இரவுறவு உன்னை தேடி இங்கு வந்தாலும் தாய் போலே தாங்க முடியுமா தாய் போல தாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒரு தீரானாடா நம்ம கண்களிலே கண்ணீர் போலந்தா ஏன் கடவுள் இந்த வாழ்க்கையிலே இந்த குடும்பத்துக்கு தந்த சோகந்தா வாங்கி கலந்து குடிச்சையா சரி கஞ்சா போட்டிருக்கிறியா இல்லனே கல்லு தண்ணி அது குடிச்சிருக்கேனே சாராயா அது கண்ணில் காமிச்சிட்டு கொண்டு போயிட்டாயினே வேங்கம்பட்டியில இருந்து அதை வேற யாவப்படுத்தாதையா ஐயோ பல குடும்பம் இன்னைக்கு சீரழிஞ்சு நிற்கு சண்டால சரி அளவு கடந்த போதையா சரி அவ்வளவு போதையிலையும் அப்படியே தள்ளாடி தள்ளாடி வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துட்டேன் ரைட் ரைட் சேதுபதி ராமநாடா ஏ ராமநாடா ராமநாடாம் ராமநாடா சேதுபதி ராமநாடா ஏ ராமநாடா 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 சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி தேவர் பெற்ற செல்ல மக வெள்ளச்சாமி வாரிணையா 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 சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி தேவர் பெற்ற சேதுபதி பெற்றெடுத்த செல்லமகே வெள்ளச்சாமி வாரிணையா 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 ஆட்டத்தில சிறந்தவனா ஆட்டத்தில சிறந்தவனா வேட்டையில வீரனடா தெக்கித்தி கள்ளர் மக வெள்ளச்சாமி சபை பாதம் அணிந்து இந்த சப புண்ணிய வாரிணையா 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 ஆட்டத்தில சிறந்தவனா ஆட்டத்தில சிறந்தவனா வேட்டையிலே வீரனையா தெக்குத்தி கள்ளர் மக வெள்ளச்சாமி சபை வாதம் அணிந்து சபை முன்னே வாரிணையா 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 வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ளக்கூடியை நீரி வருவாள் வடக்கு வாசலிலே காட்சி தருவாள் வெள்ள குதிரையே நீதி வருவாள்
வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி வீதி வருவா வேண்டுவோர்க்கு வேண்டுமாறு இவர் தருவா வேண்டுவோர்க்கு வேண்டுமாறு இவர் தருவா திருவேற்காட்டு கருமாறி காத்து வேண்டுவோர்க்கு வேண்டுமாறு இவர் தருவான் திருவேற்காட்டு கருமாறி காத்து தருவா அம்மா அம்மா கருமாறி அருள்தர முந்திரி சுடி அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள்தரனும் திருசுழி அம்மா வடக்கு வாசலிலே காத்து தருவா குதிரை ஏறி திரிவா வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி வீதி வருவா ஆட்டமாடி வந்திடுவாய் ஏற்காடு கருமாறி ஆத்தமாடி வந்திடுவாய் திரு வேற்காட்டு கருமாரி அம்மா ஆபத்தீரே ஆங்காரத்தி சூரியம்மா நாயகி நாகம்மாவே நம்பினாக்கி துணை நல்வழியை தந்திடுவார் நம்பினார்க்கு துணை முறியே இவள் நல்லருளை வந்திடுவார் அம்மா அம்மா கருமாரி அருந்தரந்தி சூரியம்மா அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் வரணும் திருசுழியம்மா சிறப்பு சிலையிலே காத்திடுவா சிங்கத்திலே ரமணி வருவார் அகில உலகையும் ஆண்டவளே அருள்மிகுந்த தாயி அகிலம் உலகையும் ஆண்டவளே அருள் மிகுந்த தாயே கருணை உள்ளம் கொண்டே அருளை மாற தாயி போரா தாய் நீ என்ன கண்டாலே உன்னை எங்கள் கோரி காரியம் அவரே நீ உமாத காரியம்மா வர வேண்டுகிறே ஆடி மாசம் அம்மா உனக்கு அடிவாசம் மணிக்கு திருநாளா அம்மா அது உனக்கு பெருநாளா வடக்கு வாசலில் காத்திரமா வெள்ளக்கூடி விதி வருவார் வடக்கு வாசலில் காத்திரமா வெள்ளக்கூடி பரவாயில்ல சந்திரா சொல்லுனே அன்னைக்காவது எல்லாம் ஓடி போய் அங்கிட்ட உட்காந்துக்கிட்டாங்க சரி இன்னைக்கு நிறைய இருக்குது கூட்டம் பரவாயில்ல அப்படி கூட்டம் இருந்தாலும் இடையில யாரும் தூங்குனீங்கன்னா நான் தண்ணி போட்டு எழுப்புவேன் எந்த தண்ணியா பச்சை தண்ணியை ஊத்தி அப்படி சொல்லுப்பா தூங்குறவங்களை எழுப்பி விடுங்கம்மா ஆமா எந்திரிக்க தூங்குறவங்களை எந்திரிக்க சரி சரி மறந்துட்டேன் மாப்பிள்ள சரி சரி பரவாயில்ல அருமையான கூட்டம் கூட்டம் பெருமையான இந்த ஒரு இடத்திற்கு மறுபடியும் எங்களுக்கு வாய்ப்பளித்த விழா கமிட்டியாளர்கள் குடும்பத்தார்களுக்கு முதல்ல நன்றி சரி என்னையா எல்லாம் சேராம சேர்ந்து இருக்கிறோம் ஆமாமா கூடாம கூடி இருக்கிறோம் உங்களை எல்லாம் பிடிக்கப்பட்ட பாடு பெரும்பாடுறா சண்டை அப்படியானே இல்லனே நேத்து ஒருத்தனை இழுத்துட்டு போனோம் அது பரவாயில்ல அருமை இருந்தாலும் இந்த ஒரு நாடகத்திற்கு தெல்ல தெளிவதாக ஒளி அமைப்பு அவங்களுக்கு தான் சிறப்பு எந்த ஒரு நடிகனாக இருந்தாலும் அப்படி ஒரு பரவாயில்ல இருந்தாலும் பேர் வாங்கின செட்டு இல்ல நல்ல ஒளி அமைப்புக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க குடும்பாலூர் சத்திரத்தை சேர்ந்த பழனியப்பா ஆடியோஸ் உரிமையாளர் அருமை அண்ணன் மணியண்ணன் வந்தாரு உன் நாடகம்னு வந்த தம்பி அப்பனாரு ஆளக்கான எங்கே ஓனாரம் தெரியல இருப்பாரு வீட்டுக்கு போயிட்டாரா சரி அதனுடைய உரிமையாளருக்கும் பணிபுரியும் நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி ஏன்னா உங்க கையில தான் நாடகம் இருக்குது என்னையா ஆமாண்ணே நீங்க எந்த அளவுக்கு திருகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் கத்த முடியும் அதெல்லாம் திருவ தெரியல வச்சது மாதிரி இருக்கும் அதற்கு பிறவாக நான் என்றும் எனது தாய் தந்தையாக வணங்கக்கூடிய பக்க மேளங்களுக்கு நன்றி இப்படித்தான் சொல்ற கல்ல ஒரு டீ வடையோட பெருமையா சொல்றேன் சிரிக்கிறாங்க
இல்லையா உங்களை உன்னோட வழிகாட்டியா வச்சிருக்கிறேன். அப்படியா? இந்த இடத்துக்கு இன்னைக்கு நானும் வளர்ந்து வர காரணம் உங்களை மாட்ட பக்கம் இடம் தானே. ஆமாமா. என்னையா சிறப்பான பக்கம் இடம், அருமையான கூட்டம், பெருமையான இடம். இந்த நாடகத்திற்கு நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் மாப்பிள்ளை நேசமணி. கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிக்க மாப்பிள்ளை. அருமையான முறையிலே சரி வந்திருக்கக்கூடிய எஸ்கேஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் மணி. அப்படி நேசமணி தூங்கிடப்படாது. சாப்பிட்டியா? கோவால உனக்கு ஒரு டீ வாங்கி கொடு. சரி இருந்தாலும் சரி ஆத்தாளுடைய வாசலில் சிறப்பான முறையிலே இந்த ஆடி 6ஆம் தேதி முன்னிட்டு நமக்கு மறுபடியும் வாய்ப்பு. ஏன்னா இந்த நாடகத்தை முதல்ல கொடுத்தது. அப்படியா? அப்புறம் திடீர்னு வந்து 25ஆம் தேதி ஒரு நாடகத்தை வைக்கணும்னு ஏகே பெரியசாமி நம்மளையும் சேர்ந்து போட்டிருந்தாங்க. சரி சரி அது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நமக்கு இது கடைசி நாடகம் இன்னைக்கு. ஆமாமா. என்ன இருக்கு? என்ன இருக்குதா? 46 இருக்கு, 48 இருக்கு. பரவாயில்லையா? இருந்தாலும் இன்னைக்கு நம்ம வேலையை பார்க்கணுமா இல்லையா? பாத்துருவோம். போகலாமா? போலாமா? அப்படி இருந்தாலும் ஆதியும் இவள் அங்காள ஈஸ்வரி அகில விலகமெல்லாம் போற்றக்கூடிய அந்த தாயவளை வணங்கிவிட்டு பின்பதாக போகலாம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி போடுங்க. பொன்மகள தேவி அம்மா, பொற்பழத்தாடியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரமகாளியம்மா, பொன்மகள தேவியம்மா, பொற்பட காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, தாங்கி மகாளியம்மா. மங்களத்தில் பண்டாரி மாரியம்மா, அகிலமெல்லாம் உண்டாச்சி அம்மா உதல்லாசி, அகிலமெல்லாம் உண்டாச்சி அம்மா உதல்லாசி. அங்கார ரூபம் கொண்டு கண் கொண்டு வாத்தா, அரவர வாழை கண்ணா சாமியாத்தா, அங்கார ரூபம் கொண்டு கண்ணந்து பார்த்தா, அடமல வாலி மாசாடியாத்தா. பொள்ளாச்சி நகரில் உபாச்சி புரிபவரே,
உள்ளாட்சி நகரில் அருளாட்சி புரிபவரே அகிலவிட வாழ்பவரே ஆனபல வாழ்வே சாய்த்தாயி அகிலபல வாழ்பவரே அகரணி ஆனபல வாழ்வே சாதித்தாயி இளமெல்லாம் உண்டாச்சு அம்மாவும் நல்லாச்சு இளமெல்லாம் உன்னாச்சு அம்மாவும் உண்டாச்சு அம்மாவும் நல்லாச்சு உன்னகளை தெரிவிக்கும் காரியம்மா அருமை அன்பு மாப்பிள்ளைகள் விஜய் வரதா அருமை மாப்பிள்ளை எனக்காக அன்பளிப்பு அழைத்து கௌரவப்படுத்திய மாப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி என்று கிடந்த வணக்கம் 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 தாய்மார்களே நாடு போற்றும் நல்லவர்களே ஊர் போற்றும் முத்தவர்களே பள்ளி மாணவ செல்வங்களே இவிழா நாடக கல ரசி பொதுமக்களே கற்றது கரைகளவு கல்லாதது விலகளவு ஊற்றகளும் மனித ஓதுகின்ற அனைத்தும் பெருமந்தங்களும் கூற வேண்டாம் என்சான் உள்ள ஆள் எறும்புக்கந்திர கையால் தாங்கள் நடத்துகின்ற இந்த ஒரு நாடகத்தின் சொல்குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் எவ்வித குற்றம் இருந்த போதிலும் குற்றம் என்பது நீக்கி குணம் என்பதை கைகொண்டு எங்களது நாடக கலைக்குழுவில் வெள்ளாசி பெற வேண்டும் என்று இரு கரந்தொட்டு வேண்டிக் கொண்டு இந்த வில்லச்சாமி ஒரு கதாபாத்திரத்தை துவங்குகின்ற நன்றி வணக்கம் 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 சொல்லிட்டு வாங்க ஐயா பின்னாடி அடியாளாட்டமே வர்றீங்க அருமை அன்பு உள்ளங்கள் செல்ஃபி எடுத்துக்க மெய்ய கொண்டு விட்டு வாடும் ரசிகர் பொதுமக்கள் சார்பாக அந்த யூடியூப் போடுதா எங்கிட்டியா அங்கிட்டு வாயா அங்கிட்டு வானே ஒரு ஆள் அங்கிட்டு ஒரு ஆள் மலர் மாலை அணிவித்து அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தி அன்பு ரசிகர் மன்றத்தார்களுக்கு என்னுடைய சார்பாக எங்களது கலைக்குழு சார்பாக ஆர்வல் நண்பர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வெகு தொழில் இருந்தெல்லாம் நாடகமாக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க அவசரப்பட்டு சாமி லட்சம் முடிச்ச உடனே வீட்டுக்கு போயிடாதீங்கப்பா உங்களுக்கு தூக்கம் வந்தா கூட செவனில் இந்த பள்ளிக்கூடத்தில் இடம் கிடக்குது அவ்வளவுதானே என்னையா அவ்வளவுதான் கொடுத்த காசுக்கு அப்புறம் வெளியில வரைக்கும் நம்ம மட்டும் அனாதையா கத்திட்டு கிடக்கிறதா அது படகலந்து அப்புறம் படகலந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டேயா சரி 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 இருந்தாலும் காலத்தை நேரத்தை மனுசரிச்சு போகணும் ஆனா இன்னைக்கு தான் எல்லாம் கணக்கா வந்திருக்கிறோம் சரி ஆமா ஆமா பரவாயில்ல சரி சொல்லி நான் லேட்டா வந்தாலும் நீங்க வரச்சனா வந்துட்டீங்க பரவாயில்ல இருந்தாலும் கதைக்கு போகலாமா போலாமா போயிருவோம் சித்தியை பத்தி பேச நல்லா இருக்கும் உனக்கு எடுக்க பாக்குறேன் இன்னும் 2 நாள் பொறுத்துக்கோங்க ஐயோ சாமி அப்பேற்பட்ட அந்த விநாயகப்பெருமானை வணங்க வேண்டும் விநாயகா சித்தி விநாயகா சித்தி ஆத்தங்கரையிலும் அரச மரத்தடையிலும் குளத்தங்கரையிலும் கிழக்கு முகநோக்கி வீட்டிருக்கக்கூடிய அந்த விநாயகப்பெருமானை விநாயகா அந்த விநாயகனை வணங்க வேண்டும் விநாயகா வணங்க வேண்டும் கண்டிப்பாக சரி சரி தாயை போல் தார வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்க அந்த விநாயக பெருமானே அது குளத்தங்கரையில தான் உட்காரணுமா தாய்க்கு பாதுகாப்பு இங்க போய் உட்கார்ந்தவர் சரி சரி எத்தனை பேர் நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆமா எனக்கு வரப்போற பொண்டாட்டி ஆத்தா மட்டும் தான் இருக்கணும்னு யாரையா நினைப்பிய தாய் தகப்பனுக்கு பெருமை சேர்த்தவர் அவர் தான் சரி அதனால அவருடைய பெருமையை சொல்லுவா சொல்லணும்ல தயவு செஞ்சு ஹெல்ப் மீ நம்ம விளப்ப வாப்பா முந்தி வந்து கோடி தேவர்களே பிள்ளையார் மட்டும் உடன்படிக்கை வாழ்ந்தவன் எந்தாய முத்தாரம்மா முத்தாரம்மா பாட்டெடுத்த தரம் எந்தாய பச்சையம்மா பச்சையம்மா நான் வேண்ட வரத்தை கொடும் எந்தாய வட்டாளியம்மா அடி உன்னை எண்ணி
ரொம்ப சிரமம் வந்து இதை கூட வாங்கி அடிக்கையா ஏ அப்பா சொல்றேன் மூக்கு முளமுளம் ஏன்டா ஒரு பாட்டுக்கு 2 திருமணம் 3 திருமணம் வைக்கிறேன் எத்தனையா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க பேரை காப்பாத்துறமே எங்க காப்பி ஆத்திரம் நீ சொல்லையில நெஞ்சில பார்த்தாண்டா தாள வார்த்தை மாட்டு இருக்குது இல்ல எத்தனை நாள் இந்த வார்த்தையை காணமே ஆமா ஆமா இருந்தாலும் போகலாம் அதனால சத்து வாங்கியிருக்க பையன் நான் தெரியாம சொல்லிவிட்டேன் மன்னிச்சுக்கவனே இருந்தாலும் இன்னைக்கு உலகத்துல எத்தனை தெய்வம் எத்தனையோ ஆலயங்களாம் இருக்கிறது சந்திரா காடும் கலியுகம் பிறந்த நாட்டுகளுக்கு எல்லாரும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பெத்த ஆத்தாப்பன கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறேன் இந்த வசனம் சொல்லையில மட்டும் ஆலய சாயராயா ஓடிடுறேன் போயிட்டான உள்ள பெத்த தாய் நெஞ்சில எட்டி உதைக்கிறேன் என்னையா காய்கறி கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறேன் தாயிலே இவன் பெத்த தாயை பத்தி பெருமையை சேர்க்கிறேன் என்னையா ஆமா அப்படி இருக்க கூடாதீங்க ஏன்னா போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம் இருக்கும் பொழுது பாத்துக்கணுமா இல்லையா கண்டிப்பாக அதனுடைய கடமை நமக்கு சார்ந்தது எந்த கடன் அடைச்சாலும் பெத்த கடன் அடைக்க முடியாது அதனால 2 கண்ணாக நம்ம மதிக்கணும் சரி பார்த்து விடுவோம் போய் விடுவோம் கண்டிப்பாக அம்மா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி பெத்தவர மறந்தா அவ செத்தவனே தாண்டா போயிட்டேன் உள்ள போயிட்டேன் அந்த உத்தமே நினைச்சா இவ உத்தமனே தாண்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஆசிருந்தா வாங்கலா வாங்க முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா இரவு உன்னை தேடி இங்கு வந்தாலும் தாய் போலே தாங்க முடியுமா
தாய் போல தாங்க முடியுமா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா தெய்வ உலகத்திலே இருக்குதன்னா தாயடா 100 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி வெத்தெடுத்த பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து அருளையோ தொழிலையோ உலகத்தினா உறங்க நாட்டிலையோ அம்மா மேட்டிலையோ வேர்வனித்தஞ்சட்ட எனக்காக தியாகம் செய்த சாமி இன்னைக்குமே தாய் தாண்டா சாமி மண்வாசம் வீசோ இந்த ஊரு ஊருக்குள்ளப்பாவுக்கு பேரு நல்ல பேரு மண்வாசம் வீசோ இந்த ஊரு ஊருக்குள்ளப்பாவுக்கு பேரு நல்ல பேரு ஏகாதா ஒரு கோவில் எங்கப்பா அது சாமி ஏகாதா ஒரு கோவில் எங்கப்பா அது சாமி இதுதானே எங்களோட பூமி மண்வாசவேசோ எங்க ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு மாட்டு தலைமையில தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவோ இருப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் இன்னும் சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச உன்னோட மடி மேல சாக்க வேணும் அம்மா அப்படியே சுத்துறலா நோடி தோணும் அம்மா உன்ன வரமா நினைச்சேமா நெஞ்சில் உரமா திருச்சேமா சிப்பிக்குள்ள முத்த போட என்ன வச்சு காத்தவளே அப்புறாணி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவளே மூன்றெடுத்து மந்திரமே அம்மா அம்மா பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா என்னடா அடிக்கிற சண்டாள அப்படி இருந்தாலும் சரி தாயினுடைய பெருமை இருந்த போதிலும் நம்மளை வளர்த்து ஆளாக்குற தகப்பான் தானே ஆமா ஒரு தாய் கூட தன் சுமைய வயிற்றுல 10 மாசம் சுமக்கிறார் சரி ஆனா அப்பே கட்டைக்கு போகிற வரைக்கும் தன்னை தோல்ல சுமக்கிறார் தாயை விட தகப்பன் தாயா சிறந்தவன் 2 கட்டவரல கட்டி வச்சு கட்டிலில் தூங்க மரக்கட்டையில வேக போற அப்பாடி போற நான் தூக்கி கட்டி வச்சு கட்டில தூங்க மரக்கட்டையில வேக போற அப்பாடி போற நான் தூக்கி போறேன் அம்மாவுக்கு பொட்டு மஞ்சள் பூத்தது அப்ப பாரு ஒரு தடவை போட்டாங்களே பட்டு தொடர போற ஊர்கோட போற என்ன போற 2 கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மரகட்டையில வேக பாடி போற நான் தூக்கி போறேன்
சிவகங்க சீமை யானவள ஒத்தக்கடை அருகிருக்கோ ஜக்கமட்டி ஜக்கமட்டி அருகிருக்கு சிட்டாமட்டி என்பது எனது ஊராகும். சிட்டாமட்டி ஊரில் சேதுபதி தேவனுக்கும் செம்பாக எம்மாளுக்கும் ஒரு கல்லர் கொடியில் விழுந்து கல்லர் கொடியில் வளர்ந்து வந்த அந்த கல்லர் மகமட்டெடுத்த வெள்ளச்சாமி என்பது எனது பெயராகும். இந்த வெள்ளச்சாமியோ 5 வயது 5 வயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் சரி மாடுபிடி ஆட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய சரி இப்பேற்பட்ட இந்த கலை நிகழ்ச்சிகளில் எல்லாம் எங்கே நடைபெற்றாலும் அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். சரி ஒரு நாள் சமயமும் தை மாதம் 3ஆம் தேதி என்றால் என்னுடைய ஜக்கமட்டி கருகாமருக்கு உறங்காமட்டியில மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம். அந்த மஞ்சு விரட்டுக்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் ஆடுபிடிக்க செல்வதும் வழக்கம். சரி அவ்வாறு ஒரு நாள் அந்த தை மாதம் 3ஆம் தேதி என்று சரி என்னுடைய வீட்டில் எனக்காக அப்படியா 5வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்படியா அன்றைய தினம் சரி என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? எங்கே போனாரு? எப்ப எங்க போனா தெரியுமா ஐயா? போனாரு நீங்க எல்லாம் போயிருங்க. போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க ஐயா. பார்த்தா மட்டும் கிறுக்கு போய் மாதிரி தெரியுது. இல்ல மாப்பிள்ள நீங்க உட்கார, உங்களுக்கு வேலை இருக்குது. உட்காரா பொறுப்பா எதுக்கு வாட்டிக்கணும் வந்திருக்கிறியா? சூத்து ஊத்தியா இருப்பேன் போல, குண்டி பத்த மாட்டேங்குது. இழுத்து போட்டு உட்கார்றா. இழுத்து தான் போட்டு உட்கார். அப்படி ஏன் அப்ப எங்க போனேன் யாருக்கு தெரியும்? நம்ம எல்லாம் பொழுது குடிச்சோம் எங்க போவோம்? நான்லாம் பொழுது குடிச்சா தண்ணி குடிச்சுக்கிறேன். சொல்லுங்க மாப்பிள்ள. பொழுது விடிஞ்சா கிடதான் காலைல தான் எல்லை மணி மறைச்சிடணும். வரையிலே வண்டி 1/2 மணி நேரம் லேட்டுனா இங்கே தம்பியை கொன்னும் சரி இதே சொல்ற மாதிரி சொல்லு. ஏன் பெண் குடியார ஐயா? தெரிஞ்ச விஷயம் தானே. நான் கதையில சொல்றேன்டா. நேத்து உங்க அப்பே வண்டி வாங்கிட்டு முந்தானத்து வாங்கிட்டு போனேன். சொல்லலாம் யூடியூப் ஓடிட்டு இருக்கு. அப்படி பொழுது விடிஞ்சதும் எந்த இடத்துல கஞ்சா விற்கிறாங்க, சரி எந்த இடத்துல கள்ள சாராய விற்கிறாங்கன்னு எந்நேரமும் குடிபோதையிலே இருக்கிறவரால் எப்ப தெரிஞ்ச விஷயம் தானே. மோசமான குடிகாரன் 4 ரோடே குடிச்சிரா போச்சு. உங்க அப்பட கண்டா அப்பேற்பட்ட அந்த குடியாரனுக்கு பிறந்தவன் நான் எப்படி இருக்கணும்? குடியார பயலத்தான் இருக்கணும். 8 உதச்சரி என்னை பார்த்தா குடியார பயமா இருக்குதா? இன்னும் 2 நாள் பொறுத்துக்க பேசாம இரு. பொழுது விடிஞ்சதும் கஞ்சாவையும் கள்ளு சாராயத்தையும் கலந்து குடிச்சிட்டு இங்க வாரி சிரிப்ப அந்த உறங்காவட்டி மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாங்க ஐயா. மஞ்சளா வரலடா மஞ்சு விரட்டுக்கு. அப்படி மாடு பிடிக்க புறப்படும் போது என் ஆத்தா செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தாயே அப்பனே. என்னன்னு நீ எல்லாம் மனுஷன் தானடா, நல்லா உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா ஐயா? நீ எல்லாம் சோத்தத்தை நெங்கிறியா? சத்தியமா மல்மே அதை சொல்ல வந்து அதுக்குள்ளேயே என்னை மறக்கடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க. மல்மே ஒரு அருமையான சாப்பாடு, அருமையான சோறு. அது அன்னதானத்துல சாப்பிடுறது உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும். ரசம் மல்மே ரசத்துக்கு நேத்து சாப்பிட்டேன் பாரு. நேத்து சொல்லாது எரிச்சு நான் நேத்து சொல்லாதரா. சரி விடு மாப்பிள்ளை. சிக்கன் சொல்லி கொண்டாந்து குருமா ஊத்துறாங்க பாரு, புரோட்டா குருமா வீட்டில் விடுறா ஈடுபாடா விடுறா. நான் உண்மையை சொல்லிடுவேன் நம்மளை பொறுத்தவரையும். ஆனா நான் நல்ல மனுஷன் ஐயா. யார் நீ? சாமியை தூண்டிக்கிறப்பா நீ இருக்கிற இல்லடா ஈடு போற டே இந்தடா. அப்படி மாடு பிடிக்க புறப்படும் போது சரி யாத்தா தடுத்தாயா. என்னன்னு நம்ம மகனுக்கு 5 வயது அறியாத பருவம், உங்களுக்கு சிறு பையன் சின்ன பையன். அதுவும் இன்னைக்கு தாயா இவனுக்கு 5வது பிறந்தநாள் விழா கொண்டாடணும். அத வீட்டுல நம்ம கொண்டாடுறத விட்டுட்டு மாடு பிடிக்க போறியடா? போற இடத்துல மாடு போட்டு நீ செத்து போயிட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அவளுக்கு யாரையா இருக்கிறா? நாளைக்கு வேற பப்புன்னு தான் வரணும். ஏண்டா நான் தான் செத்து போயிருவேன்னா? நீ இல்ல எப்ப நான் சொல்றான் உங்க பிள்ளைங்க அவளுக்கு யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? இன்னைக்கு என் பேச்ச கேட்க மாட்டேன். ஆமா அடா குடியார பையில இன்னைக்காச்சு நான் சொல்றத கேள்வி எவ்வளவோ எடுத்து சொன்னாயா? தம்பி கருப்பையா ஏற்கனவே அப்படித்தே ஊருக்கார ஊரன்னு சொல்றாங்க. நீ ஏன் சொன்னா அப்புறம் என்ன என்ன உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்காவது நான் சொல்றத கேளியான்னு எவ்வளவு எடுத்து சொன்னாயா? சரி கேட்டானா? ஏன் அப்பே உங்க அப்பே என்ன அவன் போட்ட போதைக்கு நீ என்னடி சொல்றது? நான் என்ன அதை கேட்கறது? நான் மாடு பிடிக்க தாண்டி போவேன்னு இவனும் சொல்லத்துக்கு வேகம் 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துருச்சு. அடிதடி சண்டையில் வந்து அடிச்சு உருட்டாங்க ரோட்ல. எப்பா நான் என்ன ஒண்ணுவேன்? நீ என்ன சின்ன பையன் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அடிச்சிருக்கடங்கடா. இல்லடா அடிச்சிருக்க கையில நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்பவே ஆத்தா ஒரு வார்த்தை சொன்னாயா. என்ன வார்த்தை? என் பேச்ச மீறி போகாதையா. போகாதடா. என் பேச்ச மீறிட்டு நீ மாடு பிடிக்க போகாத. அப்படி மீறி நீ போனீங்கன்னா உயிரோட வீடு திரும்பி வரமாட்டே போகல. தடுத்தாடா சனியை முடிச்சவ அவளா பொம்பளையாடா. அவ மூஞ்சில முடிக்கலாமாடா தர்த்திரியை முடிச்சவன் பாக்குற. என்னடா உன் வீட்டு அவளுக்கு வர்றப்பதே என் முன்னாடி தான் ஒரு சொம்புல தண்ணி வாங்கி குடிச்சேன். சரி அதுக்குள்ளேயும் இங்க வந்தோன்னா டைலாக்க மாத்திட்டேன். இல்லையா 1000 தான் இருந்தாலும் கட்டின புருஷன் இல்ல. வீட்டை விட்டு போகும்போது பொண்டாட்டி என்னடா செய்யணும்? ஒரு கட்டிங்க ஊத்தி கலந்து கொடுக்கணும். அட நாதாரி பேல
ஒரு நரசம்ம தண்ணி மொந்து கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வீடு திரும்பி வந்திருக்கணும் சொல்லி பக்குவம் சொல்லணும் ஐயா. அது அந்த வழியெழுப்ப வைக்கணும். அவதாண்டா பொண்டாட்டி. ஏனே? ஆனா போகும்போதே மாடு முட்டி நீ செத்துருவே, உயிரோட வீட்டுக்கு திரும்பி நீ வரமாட்டேன்னு அபசகனமா பேசலாமா? பேசலாம். அடைய தாய் தான் எடுக்கிறாளே. இந்த குடியார பலாச்சு போட்ட போதைக்கு செவனே மூடிட்டு வீட்டுல இருந்திருக்க வேண்டியதானே. இவனும் கேட்கல. அவன் நண்பன் முத்துராஜா அவன் ஒரு குடியார பையன், அவனையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க உரங்காமட்டிக்கு. சரி. அப்படி சென்ற இடத்துல அந்த உரங்காமட்டி மஞ்சு விரட்டல எப்ப சேதுபதி மாடு விட்டு மாட்டு விட்டு விட்டாரடா. தந்தை ஏந்து விட்டான். நல்லா உட்கார்ந்து இருந்தேன் மாப்பிள்ள. இருறா, நான் 5 வயசா இருக்கேன் எப்ப செத்து போயிட்டேன். அப்பெல்லாம் அழுகாத, இப்ப ஏன்டா உனக்கு அழுக வருது? நேற்று தாண்டா அப்பையா வண்டியை ஸ்கூட்டியை வாங்கிட்டு முந்தானத்தை சென்னை போடு. அதுக்குள்ள அப்ப செத்து போயிட்டாடா. அவன் சாகலடா. வாங்கினா 500 ரூபா பணத்தை கூட கொடுக்கலடா நாடு. அவன் பெரிய சாமி சாகலடா. பெரிய சாமி சாகலடா. சேதுபதி இறந்து விட்டார். உங்க அப்பன் சாகல. அவனை ஏன்டா சாச்சு? அவர் சாகவன நீ எப்ப? தந்தை சேதுபதி இறந்து விட்டார் ஐயா. தந்தை இறந்த பிறகு என்ன விளப்பதற்காக என் ஆத்தா சம்பாகி ஒரு கோணார்குடியில பண்ணைக்கு இருந்தா ஐயா. இதமாயிர பசபாடு மேய்ச்சா 1000 பட்டி சம்ப விளக்கனா. எதுக்காக? கொல்லி வைக்க நமக்கு ஒத்த புள்ளதா இருக்கான்னு என்ன வளர்க்கறதுக்காக ஐயா. அவ்வளவு கஷ்டப்பட்டாய் ஆத்தா. நானும் அர்த்த குருணம் வந்து இந்த மயிறு புள்ள தேவலன்னு குருணம் பண்ண ஊற்றி கொண்டு இருப்பேன். என் ஆத்தா பாசத்துல வளர்த்தாடா. ஒன்னே அப்படியெல்லாம் வளர்த்திருந்தாலும் என்னைக்கு ஆயி பேச்ச கேட்டிருக்கிறான். நீ என்னைக்கு அப்பன் பேச்ச மதிச்சிருக்கிறா. நீ என்னைக்கடா எந்த இடத்துக்கு போகாதடா மகனே ஆத்தா சொல்றாரு. உங்க அம்மா சொல்லிச்சு. நல்லா இங்கதான் வந்து நிக்கிறான். நல்லா படுறான்னு எந்த வேலையை செய்யாதான்னு சொல்றாலும் அதைத்தான் முதல்ல செய்வான். முண்டை வந்து இங்க வந்து தொலைஞ்ச ஏன் பொழப்ப காலி வந்துட்டேன். சரி. அப்படி புருஷன் தான் குடியாரப்பை செத்து போயிட்டானே. சரி. பிள்ளைக்காவது புத்தி வந்து நம்மளை காப்பாற்றணும் எண்ணத்துல ஏன் ஆத்தா என்னையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டாயா? பள்ளிக்கூடம் இருக்குதா? இல்ல அதெல்லாம் அன்னைக்கு அடிச்சுட்டாங்க. நீ போன மாசம் அவளை தரிசிதியா? நான் எங்கடா பள்ளிக்கூடத்துக்கு போனேன். பாட புத்தகத்துல தூக்கி எறிஞ்சிட்டு சரி காடக்கூடு கவுதாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டையா. என் ஜக்கம்பட்டி எல்லைக்கு நேரு கிளைக்க வெள்ளமலை காடு ஒரு பெரிய மலங்காடு. அண்ணே அன்னைக்கு அதைத்தான் சொல்றேன், இன்னைக்கு அதைத்தான் சொல்றேன். ஆமா, என்னைக்கா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நம்மளை பொறுத்தவரைக்கும். ஏன் கதை சொன்னா கரெக்டா சொல்லுங்க. என்ன நம்ம ஊரு கிழக்க மருங்காரி மலங்காடு தான் இருக்குது. ஆனா நாதாரிப்பையில ஜக்கம்பட்டிக்கிட்டு இருக்குது பெரிய மலங்காடியா. சரி. அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரம் நேரம் வெள்ளிக்கிழமை நான் மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம். அது என்னடா எரிச்ச மாதிரி வர மாதிரி எப்ப பார்த்தாலும் வெள்ளிக்கிழமையே போறியா? வேற கிழமையே கிடைக்காதா? இருக்குதுடா. என்ன கிழமை மத்த நாளா வரணுமா இல்லையா? அவன் வர்றது சரி. அது என்ன எந்த நாடகம் பார்த்தாலும் நந்தவனம் எடுத்தாலும் வெள்ளிக்கிழமை தான் போறேன். அப்புறம் மகமாய் நாடகம் எடுத்தாலும் வெள்ளிக்கிழமை. மயிர புங்க வெள்ளிக்கிழமை வேற கிழமையே கிடைக்காதா? இல்லையா? அன்னைக்கு விசேஷமான நாளுடா. என்ன விசேஷமான நாள்? சுங்க சொல்றத கேளு. என்ன சுங்கன்ட்ட அப்படின்னா தப்பான வார்த்தை இல்லையா? பொடிய சிறு பையன் சொல்லுவாங்க. சுங்கண்ணா. ஆமா, எங்க அப்பையும் சொன்னேன். அது இல்லடா. அது இல்லையா? அப்படி வெள்ளமலை காட்டுக்கு வேட்டைக்கு போவையா. சரி. விஷயம் இல்லாத இடத்துக்கு போக முடியுமா? காரணம் இல்லாம தோரணம் கட்ட முடியுமா? கட்டுவாங்களா? அது போல எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறணும். சரி. அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒருத்தி வெள்ளாட ஓட்டிட்டு வருவா. இது அவளுக்கு தேவையாடா? நான் போன காட்டுக்கு அவ வரலாமா? ஐயோ, அதுவும் என் கண்ணுல அவ தென்படலாமா? லூசு முட்டைக்கு அறிவு இல்லடா. என் மனசுல அப்படி என்ன இல்லடா. என்னைக்கு வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணையும் மேலிடத்தும் பார்க்க கூடாது. என்ன மாப்பிள்ள மூக்குல அரணா முந்திருச்சுராப்பா. உக்காளி அரணாம்பூர்களுக்கு என்னடா ஆச்சு? நீ சொன்ன கதையிலே பூந்திருக்கும்டா. மனசுல ஒரு கட்டுப்பாடியா? என்ன குடும்ப கட்டுப்பாடு? மனக்கட்டுப்பாடுறா. மனக்கட்டுப்பாடு. பெண்களை தேடி பார்க்க கூடாதுன்னு மனசுல ஒரு கட்டுப்பாடோட. சாமி நீ இருக்கிற உண்மையா இருந்தா பூமாரியம்மா நீ கேள்றா அத்தா. டேய் அப்போதைக்கு ஆமையா செவன் நான் மனசு கட்டுப்பாடுல இருக்கிறேன்டா. நீ அந்த வெள்ளமலை காட்டுல மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் இருக்குதுயா. ஒரே ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்தை தூருல இத்த தண்டி பொந்து பெருசு ஒரு நாடமடை சைஸ் இருக்குமா? இல்லடா, இவ்வளவு பெருசுதான் இருக்கும். இவ்வளவு பெருசு? ஆமா. ஒரு அந்த பொந்துக்குள்ள இந்த வெள்ளம்பு காடக்கூட கதவாரி கட்ட எல்லாத்தையும் உள்ள ஒளிய வச்சுட்டு வேட்டையாடணும் அசதியா. ஏன்னா புழுப்பூச்சி இருக்குமா? இருக்காது. எதுக்கு உள்ள நான் இருக்கிறதுல அதுக்கு என்னடா வேலை? இங்க நீ இருக்கிறீ அப்புறம் எப்படி மசூத்ல அப்புறம் எப்படி வருமா? இங்க வர விட்டுருவா நானு எல்லாத்தையும் சுட்டு தின்று வேட்டையாடணும் அசதியில செவனேன்னு மரத்தடியில கண்ணை சந்து படுத்துருக்கிறதுக்கு. நீ அம்மையா நீ வாட்டல. ஆமா நம்ம நாதாரி பேல எப்படா படுத்திருப்பாங்க இங்க போய்? உனக்கு தெரியாது. ஆடி மாசம் காத்து அடிச்சா மழை நேரத்துல மலையில போய் படுத்து பாரு. மொத்தமா ஊத்துட்டு போயிருமாடா பறந்து. உன் முகரைய பாரு குழு குழுன்னு இருக்குமாடா. அப்படித்தான் இருக்கேன் நான் பாட்டுல படுத்திருக்கிறதுக்கு. சரி. இந்த சண்டாளி எங்க ஆடை ஓட்டிட்டு வந்தேன்னு சொன்ன பாரு. ஆடை ஒட்டி வந்தவ ஆடை மேய்ச்சமா வீட்டை பார்த்து போனமான போக வேண்டியதானே. போக வேண்டிய அவர் ஆம்பளை படுத்து கிடக்குறானே.
அவன் நல்ல மனுஷன குடியார பயிலும். நம்ம ஒரு பொம்பளை புள்ள அந்த இடத்துக்கு போக கூடாது. நம்ம நாட்டில் விலகி போயிடும் நினைச்சவ போயிருந்தா இந்த வம்பு வந்திருக்குமாடா. இந்த நாடகம் தான் இந்த நாடகம் வந்திருக்குமா இல்ல மறுபடியும் ஒன்னே தான் கூப்பிட்டுருப்பாங்களா வர சொல்ல போறாங்களா? நான் பாட்டில் படுத்திருந்தேன்டா. இவளை ஆடை ஓட்டிக்கிட்டு என் பக்கத்துல வந்து குறு குறு உருன்னு வச்ச கண்ணு மாறாம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற ஐயா. நானும் அர்த்தம் நீ கற்பழிச்சிருப்பேன். நீ ஆம்பாலடா. அப்பப்ப யாகப்படுத்துக்க மறந்துடுறேன். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்த முன்னே என் வாழ்க்கையிலேயே அன்னைக்கு தாண்டா முதல் முறையா நான் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்கிறேன். ஏனே நானும் ஒரு பெண்ணை பார்த்ததும் பால் பண்ண வச்சு இல்ல என்ன உன் ஆள் ஏதோ தூக்கிட்டு ஓடுதா? அம்மா யார் விட்டு ஜாமம்மா தெரியா தூக்கிட்டு போகுது நாயி தர வேற இருந்து வந்து தூக்கிட்டு போகுது வர்ற. அடடா நான் ஒரு பிள்ளைய பாக்குறேன் முத அன்னைக்கு தான் பாக்குறேன். சரி அந்த ஆடை ஓட்டி வந்தவ யாருன்னு ஏறெடுத்து பார்த்தா அழகுனா அழகு அம்பிட்டு அழகுடா. அடடே பேரழகு பெரிய அழகுமா இருப்பா ஐயா. பெரிய அளவா பெரிய அழகுடா அப்படி சொல்லுனேன். பிரம்மம் படைப்பிலேயே இப்படி ஒரு அழகான பிள்ளைய வாழ்க்கையில நான் பார்க்கல ஐயா. ஏன் கண்ணு தெரியாம போயிருச்சா? அம்பிட்டு அழகுடாவ அப்படி சுண்டுனா ரத்தம் வரும். இப்ப போச்சு ஒரு நாய் அதுதான் நக்க பையல அவ நிரம்புடா. குடிக்கிற தண்ணி இருக்குது அவ தொண்டையில இறங்குறது கண்ணாடி மாட்டம் திரும்பியா. ஏனே தொண்டையில இறங்குறப்ப இப்படி தெரியுதே. நீ மூடு. அம்புட்டு ஒரு அழகையா. சரி அம்புட்டு ஒரு நேரம் அவ என்னைய பாக்குற நான் அவளை பாக்குறேன். ஆளை பாரு. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்த உடனே முகரைய பாரு மூஞ்சிய பாரு பொந்துக்கண்ணா. ஏன்டா நீ எல்லாம் பார்க்க மாட்டியா? நான் என்ன மசுக்கு பாக்குறேன். பார்த்தமா பிள்ளைய பெத்தமாட்டு போயிட்டு இருப்பேன். அப்படி இருக்கக்கூடாதுல வெறி எடுத்த வேலை. வாழ்க்கையில் மனுஷனுக்கு பொறுமை வேணும்டா. ஐயா அது நமக்கு ஆகவே ஆகாது. அப்போ உங்கள்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரி வேற சொல்லு. அவளை பார்த்துக்கிட்டே இருந்தவன என் மனசுல என்ன ஆசைனா என்ன ஆசை? என்னைக்கு இருந்தா நமக்கு பொண்டாட்டி ஒருத்தி வருவா. பேசுமாப்பிள்ள பொண்டாட்டி வருவாளா இல்லையா? கட் பண்ணு. வந்ததுக்கே விடுதலைங்கிறியா? வந்ததுக்கே விடுதலை கட் பண்றா. ஆனா வர்றவ நல்லவளை கெட்டவளோ எப்படிப்பட்ட குணக்காரியா வருவான்னு யாரு கூட தெரியும். நான் அப்படித்தான் நினைச்சு ஒரு முண்டைய லவ் பண்ணேன். பானு கேட்டுக்க. ஐயோ லைவ் வேற போட்டுறாடா தம்பி. செல்லுமா சிறு வேற அவ அது பட்டன் செல்லு வாங்கி கொடுத்துட்டான். கிரம்பு பேரா டச் செல் வாங்கி கொடுத்துட்டு மூடு பேசாம வர்றவ நல்லவளை கெட்டவளோ சரி எப்படிப்பட்ட குணக்காரியா வருவான்னு யாரு கூட தெரியும். இதே நம்ம பார்த்து விருமணம் ஒண்ணா இருந்ததுன்னா அந்த நம்ம மனசை புரிஞ்சு நடந்துக்குருவா. அந்த கிரகம் நான் சொல்றதெல்லாம் கேட்பா. இவன் யாராவ அது நடந்ததுனால இவ்வளவு தொல்லை மாரி எனக்கு. சரி விடு. ஒரு பிள்ளைய கட்டி பிடிக்க விட மாட்டேங்கிறாடா. சரி விட்டுரு. நானும் அப்படி அவ்வளவுதானே. எனக்கு வரப்போறவ ஏன் மனசை புரிஞ்சுக்கிட்டவளா இருக்கணும். நீ சொல்லி மாட்டேன். நான் சொன்னா சரி நினைக்கிறவளா இருக்கணும். டேய் நான் கிழிக்கிற கோட்டவை தாண்டாதவளா இருக்கணும். வாய்ப்பு இல்ல ராஜா. அப்படி அவளை பார்த்தவனே ஆசை வச்சனே அது யாரு தெரியுமா? அவ எந்த ஊருக்காரு தெரியுமா? எந்த ஊருக்காருன்னு. அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்தவ. அரிப்படுத்த திருப்பத்தூர் செவ்வியை காட்டி இழுத்து போடுவேன். அருப்பு கோட்டடா. கோச்சுக்காதிய 12 மணிக்கு மேலே இந்த சைடு அடைச்சிக்கும். ஏன் அது என்னமோ தெரியல. நீ சொல்லும் போது எனக்கு அடைச்சிக்குது. அருப்பு கோட்டை அருப்பு ஓட்டை திருப்பவனத்தை சேர்ந்தவன். சரி மலைச்சாமி குமராருக்கும் மலையம்மாளுக்கும் பிறந்தவையா. சரி அந்த பிள்ளைக்கு 7 பேர் அன்னைங்க. ஏனே 7 பேர் இருக்காங்களே. நல்லா 2 மச்சனை வச்சு சமாளிக்க முடியல. லூசு குடிச்சவங்க அடிக்க வராங்க தண்ணியை போட்டா. நீ எல்லாம் எப்படி 7 பேரை வச்சு சமாளிக்கிறேன்? எங்கிட்டாவது ஓடிடுற வேண்டியதே. நீ காலில் விழுந்துரு. ஆமா அந்த 7 பேருக்கு மிளகவளாக பிறந்தவையா அந்த வெள்ளையம்மா. பாடுறா எங்களுக்கு பேர் பொருத்தத்தை பார்த்தியாடா சுரி. வெள்ளைச்சாமி வெள்ளையம்மா. அது போல உங்களுக்கெல்லாம் அமையுமா? என் பேர் சரத்குமார். என் பொண்டாட்டி பேர் பானிப்பிரியா. அம்மா என் மயம் பேர் வருஷனு. என் மக பேர் கேமாலினி. என்னது எனக்கு ஹேமாலினியா கேமாலினியாடா? ஹேமாலினி. சரி இருக்கட்டும். உன்னோட வரலாறு இருக்கட்டும். அப்படி அவளை பார்த்தவனே சரி அம்பிட்டு ஒரு ஆசை வச்சையா. எப்படி கட்டணும் அவளை தாண்டா கட்டணும். இல்லைன்னா நாண்டுக்கிட்டு செத்தரணும். என்ன மசுருக்கு இந்த உசுரை செத்து போறா நீ எல்லாம். டே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற நான் தாண்டா காலையில. நீ கொடுத்துட்டு செத்து போயிரு. எனக்கு பொண்டாட்டின்னு வந்தா அவதா ஐயா. ஐயா நீ நான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் ஆச்சு அவளோட வாழ்ந்த பிறகு சந்தோஷம் போதும். நீ 1 மணி நேரம் நான் ஆச்சு அவளோட வாழணும். அங்கே ஒருத்தன் 10 நிமிஷம் வாழ்ந்தா போதும்னு நிற்கிறேன். அம்பிட்டு ஆசை வச்ச அந்த சண்டாளி வெள்ளையம்மா மேலே அந்த மறுபடியும் சாமியலுக்குள்ள தூங்கிடுவாங்க. வரதா என்ன செட்டுக்கு போயிருச்சா கம்பெனி? அப்புறம் சொல்ற போகாது முடிச்சுக்கிட்டு இருக்கிற பாத்துக்கிறதா இருக்கிறேன். ஓடு போய் பாசமையா எப்படி தந்தனாரா தானே வந்தனானா தந்தனாரா 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 உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டே பார்த்ததுமே ஆசைப்பட்டே மாமரத்தில் நான் குழந்து செவந்தது போல
எனக்கு வேற வேலை இல்லை உடைய மனசு ஒன்றாய் சங்கமம் பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணில் பார்த்தேன் மறக்கலையே அது என்னுடன் மறக்கலையே பாடி போகும்போது ஒரு கண்ணல் பார்த்தாலே மறக்கலையே அது என்னுடன் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி ஒரு பூஜை செஞ்ச சாமிக்கு என்ன தெரியுமடி இந்த சாமிக்கு என்ன தெரியுமடி உறவு தடுத்து ஒரு நிமிஷம் மாமே நினைப்பு பல வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமே நினைப்பு பல வருஷம் குச்சியிலே அத்தனை ஆசைப்பட்டு கொழுந்து செவந்தது போல காத்திருந்து மணிக்கணக்காக ஓட பறையும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகரண்டி சந்திரா ஓ அம்பட்டெல்லாம் அவன் மேல ஆசை வச்சேன் ஆனா அப்படியெல்லாம் ஆசை வச்சிருந்தாலும் சரி எந்த ஒரு புள்ளியை விரும்புறது முக்கியம் இல்லையா அவன் மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாமவும் விரும்பக்கூடாது ஆழம் தெரியாம கொண்டு போய் காலை விட்டோம்னா அவனுக்கு தண்ணி கொடுக்காதே சரி வேற சொல்லிக்கு போயிருவா ஆழம் தெரியத்தானே காலை விடுறது ஆனா ரெண்டு விதம் இருக்குதுங்க அப்படியா ஆழம் பாக்குறதுக்காக விடுறது வேற சரி ஆழம் தெரியாம விட்டு மாட்டிக்கிறது வேற ஓ புதக்குழி மாட்டான் எம்மேல அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆமா என்னோட ஆசையில் அவகிட்ட சொல்லிக்கிறலாம்னு பக்கத்துல நெருங்கி போயிருவையா சரி சொன்னாதானே அவளுக்கு புரியும் ஆமாமா பக்கத்துல போனா மனசுல ஒரு பயம் என்னன்னு இங்க நம்மள பிடிக்கலையோ சரி நம்மள வேணான்னு சொல்லி ஓரான உதச்சு விரட்டினாலும் மனசுல ஒரு பயம் அப்படியா திரும்பி விட்டியாந்துடுறது வீட்டுக்கு வந்தா சொல்லாமல் இருக்க முடியல சரி அட எப்படி அவகிட்ட போய் சொல்றதுன்னு வாக்கையில அப்பத்தாக அப்பை முத்தி வந்தது எனக்கு என்ன சாமி பாக்குறதா அது எனக்கு வேணாம் சரி சரி விறுவிறுன்னு போனே கருவ காட்டுக்குள்ள சரி கஞ்சாவையும் கல்லு சாராயத்தையும் வாங்கி கலந்து குடிச்சையா சரி கஞ்சா போட்டிருக்கிறியா இல்லனே கல்லு தண்ணி அது குடிச்சிருக்கேனே சாராயம் அது கண்ணில காமிச்சிட்டு கொண்டு போயிட்டாயினே வேங்கம்பட்டியில இருந்து அதை வேற யாவப்படுத்தாதையா ஐயோ பல குடும்பம் இன்னைக்கு சீரழிஞ்சு நிற்குது சண்டால சரி அளவு கடந்த போதையா சரி அவ்வளவு போதையிலையும் அப்படியே தள்ளாடி வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துட்டேன் சரி குடங்குடமா குடிச்சிட்டு போவேன் போய் ஆனா குடியார மட்டும் வெளியே தெரியாது சரி என்னையா ஆமாமா பாத்துருக்கிறியா பாத்திருக்கேன் போதையில தடம் முரண்டால் இடம் மாறுமா அதே காடு பூரா புடையில அடிச்சு கிடந்துச்சு பாரு தொழி அடிச்ச மாட்டு தொழி அடிச்சது பயிரே நடலாம் அப்படியே பிறண்டு போயிட்டே காட்டுக்குள்ள சரி அவளும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா ஐயா நான் போட்ட போதையில எனக்கு தைரியம் வந்துருச்சு அப்படியா பக்கத்துல போயிட்டேன் சரி அடியே சண்டாளி வெள்ளிக்குமா என்னைக்கு பொண்ணைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தனும் சரி என்னைக்கு இந்த இடத்துல பொண்ணைக்கு பார்த்தனும் அந்த நாள்ல இருந்து என் மனசு என்கிட்ட இல்லடி அப்படியா நான் யாரை பார்த்தாலும் ஒன்ன பாக்குற மாட்டேமே இருக்குது வேற பாக்குற மாதிரியா ஐயோ அவகிட்ட சொல்றியா சரி சரி யாரு பேசினாடும் சரி அது நீ பேசுற மாட்ட கேக்குது வில்லையுமா அப்படியா உன்னைக்கு நினைச்சு நான் வீட்டுல போய் படுத்தா எனக்கு தூக்கம் வருதா பாய் போட்டா படுக்க வருதா இந்நேரம் உன்னோட ஏக்கம் சரி என் கண்ணோர சிறு துரும்பா உறுத்துறடி சண்டாடி உறுத்துதடி நான் ஒருவருக்க சோறுதுன்னா இந்த உடம்புல ஒட்டுதா ஒருவருக்கே தான் சோறு திம்பியா அட ஒருவருக்கையா இருந்தாலும் உடல்ல ஒட்டுதா சரி உன்னை நினைச்சு நான் மெழுகா உருகிற வில்லையுமா அப்படியா உன்னை மனசார விரும்புறேன்டி சரி சரின்னு மட்டும் சொல்லு காலம் முழுவதும் பண்ண கண் கலகாம வச்சு நான் காப்பாத்துறேன்னு சொன்னையா காலம் முழுக்க கண் கலகாம ஏனே ஒருவேளை இந்த வெங்காயம்லாம் நறுக்குவாங்கல்ல அப்பெல்லாம் கண்ணில் தண்ணி வருமே என்ன பண்ணுவேன் அதை கூட அவளுக்கு நான் தான் அறுத்து கொடுப்பேன் அப்படியா அம்மா அப்படியெல்லாம் பாத்துக்கிறேன்னே சரி ஆனா அந்த சண்டாளி என்ன பார்த்து கேட்டாயா ஒரு வார்த்தை என்னன்னு அடப்போடா குடியாரப்பேளே தம்பி குடிக்கிற ஆளா நாங்க உங்கள் இல்லையா என்னைய பார்த்து கேட்டா சரி நான் குடிக்கிற ஆளாயா குடிக்கிற ஆளா நான் குடிச்சு யாராவது பாத்துருக்கிறீங்களா நீங்க அட கிட்டத்துல இருந்தா கேட்பாங்கன்றதே எட்டத்துல போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் இல்லடே வண்டி எடுத்துட்டு போய்
அவ என்னைய கேட்டாயா குடியார பெண். சரி. அடியே சண்டாளி சண்டாளி. நான் சிறுபலியா இருக்கும்போது மாடு முட்டி செத்து போனாண்டி அப்பே. சரி. அவன் செத்து போன துக்கத்தை நினைச்சு நான் குடிக்கல. அப்படியா? என்ன வழக்க வீடு போட பண்ணைக்கு இருந்தா ஆத்தா. அவ பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிக்கல. சரி. என்னைக்கு சண்டாளி உன்னைய மனசுல நினைக்க ஆரம்பிச்சனும் மனசுல நிம்மதி இல்லாம ராப்பகலா உறக்க இல்லாம சரி ஆசைகள்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லணுங்கிற தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சேன். அடடா நான் குடியார இல்லடி என்னை ஏத்துக்கவில்லையம்மானே. அப்ப தாயாவ உண்மையை சொல்றா. என்னன்னு? டே வெள்ளச்சாமி. டே வெள்ளச்சாமி இம்பட்டு மரியாதை வச்சு. அடடடடடா. எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க. 7 அண்ணங்க. 7 அண்ணங்க எனக்காக 7 மெத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. எத்த பணக்காரங்கன்னு சொல்லு. பணக்காரங்க 7 மெத்த வீடு கட்டி. சரி. 7வது மெத்த மேல தங்கச்சியை விட்டுட்டு கீழ இருந்து 7 அண்ணங்களுக்கு கீழ இருந்து பாத்துக்குறவாங்க. நல்லா தொகையா தெரியானே. அட குருட்டு பயல. அட தங்கச்சி பாதுகாப்பா மேல தங்கச்சி படுத்துக்கிறது. ஆமா. போய் அண்ணைய வளர்க்குறாங்கடா. சரி. அதை விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடுமைக்கு எனக்கு தலையெழுத்தா. தலையெழுத்தா? உன்னை பார்க்கணும்னு தாயா நானும் வந்தேன். சரி. ஆனா நீ குடியார பையனை தெரிஞ்சிருந்தா உன்னைய நம்பி எப்படி நான் உன் கூட வர்றது அப்படின்னு இன்னைக்கு நான் முக்கியம்னு சொல்லி அழுது உளம்புற. ஆமாமா. நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டானா என்ன மறந்துட்டு நீ அவ பின்னாடி போயிட மாட்டேன்னு என்னடா நிச்சயம்னு கேட்டா. புள்ள ஆடு மேய்ச்சாலும் விவரமா தான் இருக்குது. அப்ப நான் அப்படி போயிருவேனா? போயிடுற ஆளுதான். அட சண்டாளா என்னைக்கு என்னைய பார்த்து அந்த ஒரு வார்த்தை அவ கேட்டாளோ அன்னைக்கு விட்டங்குடிய இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லையா? இந்த வரைக்குமா? இந்த சாமி சத்தியமா நான் குடிக்கிறடா பாய்ப்பில நம்ம குடிக்க இல்ல இல்ல அதெல்லாம் அவளுக்காக நான் குடியை விட்டு திரும்பினேன். அதெல்லாம் குடிக்க மாட்டா அப்படின்னு மனசை புரிஞ்சுக்கிட்டு. சரி. என்ன அவ ஏத்துக்கிட்டாயா? வெள்ளையம்மா ஏத்துக்கிட்டா. சரி. இருமனது ஒரு மனதாகி விட்டது. நாளடைவுல என்ன பார்க்காம அவளும் சரி அவளை பார்க்காம நானும் ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாது. என்ன பண்ணு? எப்படா பொழுது விடியும்னே பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி. இந்த வில்லம்பு காடக்கூடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருவேன் வெள்ளமலை காட்டுக்கு. வேட்டையாடுறக்கா? யாரு போய் வேட்டையாண்டா? அப்புறம் அவ ஆடு ஓட்டிட்டு வருவாளே, நம்ம போய் வேட்டையாடி இருந்தா நல்லா இருக்கும் ஐயா. நல்லா இருக்காதா? எதுக்கு போறோம்? எதுக்கு போகும்? அவ ஆடு ஓட்டிட்டு வருவாள்ல. ஓ. இந்த வில்லம்பல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு சரி அவளை வாடினு கூட்டிட்டு இந்த புளிய மரத்து பொந்துக்குள்ள போயிருவேன். பொந்துக்குள்ள போய் என்னென்ன பண்ணுவேன்? உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். சரி சரி. ஏன்னா அவ ஒரு இனம் நான் ஒரு இனம். ஆமா ஆமா. நாங்க 2 பேரும் இப்படி இனம் விட்டு இனம் மாறி விரும்புறத யாராவது உங்களை மாட்ட பொறுக்காத வேலைக்கு பார்த்துட்டு போய் அண்ணங்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏங்கண்ணே நாங்களும் அந்த மாதிரி ஆளுகளா? நீ இல்லையா? சரி. யாராவது சொல்லிட்டாங்கண்ணா நீங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிருவாங்க. நாங்க விரும்புறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சரி நாங்க மறைந்து பேசுற கிடந்தா ஒண்டி புளிய மரம்னு பேரு. சரி. இப்படி தெரியாம விரும்பணும் ஐயா. என்னதான் அப்படி விரும்பினா நாளைக்கு அப்ப நம்மள நம்பி வாழ போறவன். ஆமா ஆமா. ஆசைப்பட்டு இது வேலைக்கு எப்பலாம் இல்லையா? அதுக்காக வாடி நம்மள கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு போவேன். சரி. நடந்தே போறது எங்க? மேல்மாசி வீதிக்கு. சரி. அந்த மேல்மாசி வீதியில அவ கையை நட்டி ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் என்ன கேட்டாலும் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பையா. என்ன கேட்டாங்களா? என்னையவா? இல்ல என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் சரி. ஆனா அதை வாங்க நம்ம கிட்ட காசு வேணும்ல. நம்ம என்னைக்கு வேலை வேட்டைக்கு போயிருக்க? நம்ம என்னைக்கு போயிருக்கிறோம்? வேட்டைக்கு போவேன். சரி. புல்லா குடிச்சிட்டு எங்கிட்ட கருவ காட்ட போட்டு போய் படுத்துருவேன். நம்ம கையில காசு ஏதியா? வீட்டுல ஆத்தான ஒருத்தர் இருக்கிறாளா இல்லையா? இருக்காளா? இருக்குதியா? இருக்கட்டும். அவ எங்க காசை ஒளிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். சரி. என் ஆத்தா சேலை கடையில தான் வச்சிருப்பா. அவ வச்சிருக்க காசை திருடி எடுத்துட்டு போய் இந்த வெள்ளையம்மா கேட்கவளுக்கு நான் வாங்கி கொடுத்தையா. இவளை எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா? எப்படி? என் முண்டாட்டி மாட்டம். அப்படியா? நான் தாடி கட்டாத ஒரு குறதா ஐயா. அப்ப எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நீ எல்லாம் பெரிய மனுஷனா? இல்லனே இந்த பொண்ணு பாக்குறது பரிசம் போட்டது எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லையே. என்ன விட்டு வருமா எப்படி ஏத்துக்குறாங்க? அப்படியா? ஆனா அப்படி இருந்தாலும் சரி அந்த சண்டாளி நானும் சேர்ந்து வாழ்ந்த காலம்ல கொஞ்சம் காலம் ஐயா. சரி. இதை உறுதி செஞ்சுக்கணுமா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நான் முக்கியம்னு சொன்னவன் சரி நாளைக்கு அவங்க ஆயப்பையிட பயந்துகிட்டு அவங்க அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு சரி நீ எனக்கு முக்கியமானடான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான்னா நம்ப முடியுமாடா சண்டாளா? அது இந்த காலத்துல நம்ப முடியுமா? முடியாது. ஆட்சி கூட 5 வருஷம் இருக்குது. சரி. இவ பேச்சு மாறது எந்த நிமிஷம்னு தெரியுமா? ஒரு நொடிங்கிறதுக்குள்ள ஓடி போயிருவாளா விட்டுட்டு. அவ மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அடிய வெள்ளியம்மா சரி நீ என்ன விரும்புறது உண்மையினா இப்பவே என் கூட வாடினு எங்க சந்திரா அவளை கைய பிடிச்சு தரத்தளி இழுத்துட்டு போனையா. எங்க கைய எப்படி பிடிச்சு இழுத்தியா? இப்படி சரி இப்படி இழுத்த மாதிரி தெரிஞ்சுன்னு கூப்பிட்டு போயில வரமாட்டேன்ட்டாயா இழுத்துக்கிட்டு போனேன். சரி. மதுரை மீனாட்சி அம்மனோட ஆலயத்துக்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு அந்த அம்மாளே நிக்க முடியாம நின்னுகிட்டு இருக்குது. அந்த அம்மாளை போய் சாட்சி வச்சுக்கிறேன். கோயில்ல போய் சாட்சி வைக்கிறடா. கோயில்ல போய் வச்சா விளங்குமாயா? கோயில்ல போய் சாக்கி முடியுமாயா? ஆமா ஆமா. சாட்சியாக வைத்தியா? சாட்சியாகவா? இன்னைக்கு இருந்தால் வாழ்ந்தால் என்னோட சரி செத்தாள் என்னோட என்னை விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு போயிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு வெள்ளையமான்னு அவகிட்ட நான் சத்தியம்
கேட்டையா. சரி. அவளும் மன்னனா. அப்படியா? வெள்ளச்சாமி, நீ கட்டுற மஞ்சத்தாளிக்காக சரி என்னோட வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சத்தியம் பண்ணாங்க. அப்படியா? ஆனா என்னைக்கு அந்த சண்டாளி சத்தியம் பண்ணாலும் செஞ்சாலும் அதுல இருந்து யாத்தா படுத்த படுக்கையில கிடக்குறாள். சரி. அண்ணன் எடுத்து வைக்க கூட இருக்குன்னு யாரும் இல்ல. அப்படியா? நான் ஒரு ஆளு பெத்த தாயை பாக்குறதா இல்ல அவளை போய் பாக்குறதா? வெள்ளையம்மா இன்னைக்கு இல்லாட்டி நாளை பாத்துக்கலாம். அண்ணே நீ ஒண்ணும் கவலைப்படாதே, நீ அம்மால போய் பாத்துக்க. சரி. எத்தனை வருஷமானாலும் சரி எத்தனை மாசமானாலும் சரி இந்த வெள்ளைய அம்மையும் கொடுத்துரு, நான் போய் வெள்ளையம்மால பாத்துட்டு வந்துடுறேன். அருவாள் எடுத்து வெட்டி மண்டனட்ட என்னன்னு அப்புறம் நாதுக்கே வந்தேன். சரி சரி. எனக்கா காத்துக்கிட்டு பாயா? அப்படியா? அத்தா உசுறு முக்கியம் இல்லடா. சரி. அதனால அன்னையில இருந்து வெள்ளமலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு சரி ஊருபுற ஒயிலாட்ட ஆட போனையா. அப்படியா? எப்படப்பட சிலம்பாட்ட ஆட போனேன். சரி. என்கிட்ட ஆத்தா உயிரை நான் காப்பாத்தினேன். நான் அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வராதனால அவன் நினைச்சிட்டான் சரி இந்த குடியாரப்பை நமக்கு சத்தியம் பண்ணானே, ஆமா நம்மளை பார்க்க வரல, சரி நம்மளை மறந்துட்டு போயிட்டான்டா நினைச்சுக்கிட்டு அவளை இங்க வெள்ளாடு ஒட்டி வரதில்லையா. சரி. அன்னைக்கு என்ன விட்டுட்டு போனவதான் அந்த சண்டாளி. அப்படியா? எங்க இருக்கிறா, எப்படி இருக்கிறா, அவ உயிரோடு இருக்கிறாளா இல்லையான்னு உனக்கு தெரியாது சந்திரா. தெரியலையா? ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு? அந்த மீனாட்சி வாசல்ல நான் பண்ணின சத்தியத்துக்கு நீதி ஒண்ணு இருந்துச்சுன்னா நீதி இருக்கா அண்ணமச்சேன்? நீதி ஒண்ணு இருந்துச்சுன்னா அதான் புது மண்டபத்தை இடிச்சு விட்டாங்களாம்ல. இந்த வெள்ளச்சாமி நடப்பு எள்ளளவாத மனசுல இருக்க முன்ற சரி ஒரு நம்பிக்கை இருக்குதுயா. அப்படியா? எப்படா அவளை பார்க்க போறோம் எப்ப அவ கூட பேச போறோம்? உயிர் போறதுக்குள்ள ஒரு தடவையாவது அவளை பாத்திர மாட்டான். சரி. ஒரு வார்த்தையாவது அவகிட்ட போய் மனசார நான் பேசிட மாட்டேன். சரி. அவளையே நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா அவ எவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளோ என்ன யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தெரியும். போய் பார்க்கலாம். ஆமாமா. இந்த தூங்குறோளாத்தை எழுப்பிடுங்கம்மா. சாமி இலைக்கு நேரம் வந்துருச்சு. தயவு செஞ்சு நீங்க எழுந்திரிச்சு உட்காருங்க. படுத்திருக்கவளை எழுப்பிடுங்க. ஒன் சைடா படுக்காதீங்க. வீரப்பூர்ல பார்த்தா மட்டுமே எனக்கு ஒரு ஞாபகம். கரையை அதை பிடிச்சிட போது எந்திரிச்சு பிறண்டாத எந்திரிச்சு பறண்டு படுங்க. எல்லாரும் எந்திரிச்சு உட்காரு. தம்பி எழுப்பிடு எழுப்பிடு எழுப்பிடு. எந்திரிச்சு உட்காரு. எந்திரி சாமி. சாமி போடு போடு. எழுப்பு எழுப்பு எழுப்பு. மாடு வருது எந்திரி 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 எந்திரி. ஆஹா போட்டு மிதிக்க போதே. எந்திரிமா எந்திரிமா எழுப்பிடுமா. தம்பி எந்திரி எந்திரி சாமி எந்திரி. விடிய விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டா அவ்வளோ இருக்கு. பிரபு பிரபு அரே ராம் எந்திரிச்சு உட்காருங்க எல்லாரும். அரே பிரபு அந்த கோயிலுக்கு முன்னாடி படுத்துக்களை எழுப்பி விடுங்கம்மா. எந்திரிக்க சாமி எப்ப கூட பேச போறோம்னு காத்துக்கிட்டு இருந்த வேலையில அப்படியா வெள்ளையம்மனை சந்திக்கிறதுக்கு இப்ப சரியான சந்தர்ப்பம் ஐயா. எப்படி? வெள்ளையம்மா ஊருல அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல சரி இன்னைக்கு முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. அந்த முத்தாலம்மன் சாத்திரை திருவிழாவில் இந்த வெள்ளச்சாமியுடைய சிலம்பாட்ட போட்டி ஒயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேண்டும் என்று அப்படியா அந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்னுடைய வருவதை பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வருவேன் அவளுக்கு நேரம் சேதி கேட்டிருக்கேன் ஐயா. சரி கண்டிப்பா வருவா. இந்த வெள்ளச்சாமிக்காக வருவா. ஆமா ஏதாவது ஒரு மூலையில எங்கிட்டாவது இடத்துல ஒளிஞ்சாத இன்னைக்கு நம்மளுடைய ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த நம்பிக்கையோட அப்படியா என் ஜக்கம்பட்டி சீமையை வெட்டிய சண்டாளிய தேடி இன்னைக்கு நான் அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போறேன். முன்னாடி இந்த கூட்டத்துல யாரும் இல்லை. இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அந்த மாதிரி பாண்டுமணி தெய்வம் இருக்கிறார்கள் என்பதை பார்த்த பிறகு போகலாம். ஆமா எந்திரிக்க எந்திரிக்க எந்திரிச்சு உட்காருங்க எந்திரிச்சு உட்காருங்க உட்காருங்கம்மா எழுப்பிடுங்கம்மா. இந்த படுத்திருக்காங்க இந்த நெடுஞ்செலியை எழுப்பிடும். குண்டா எங்கடா பரவு ஐயா அந்த விழா கமிட்டியில் கொஞ்சம் எழுப்பிடி அந்த ஆணை. இந்த விழா கமிட்டியாக நாடகத்துவை வைத்த அருமை குடும்பத்தார்கள் இளைஞர்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்கப்பா. இந்த தூங்குற விழாத்தை எழுப்பி விடுங்க வாங்க. இந்த 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 கடப்பற முடியான எழுப்பிவிடு. தன்னை சத்தம் போடுறவே காதல் விழிகளே அந்த முனீஸ்வரன் எழுப்பிடியா தம்பி வாங்க. பாண்டிமணி எழுப்பிடியா எழுப்பு 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 எந்திரிச்சு ஓரமாக படுக்க போடும். ஆமா எழுப்பிடியா சாமியா அழைக்க போறோம்னா கொஞ்சம் ஆமா கொஞ்சம் ஒதுக்கியாது உட்காரு. அங்கிட்டு ஒரு அங்கிட்டு ஒரு முக்காடு யார் அது? ஆயாளா ஆயா எந்திரியா ஆயா சங்கலை மிதிச்சு அப்புறம் போயிருந்தா வச்சு ஆத்தா எந்திரிச்சு உட்காந்துக்கு தாய் கொஞ்சம் அப்படியே ஓரமா வந்துருக்கட்டு. ஏ குட்டா அடிக்கிற